2 வாரங்கள், ஒரு மாதம் வருஷத்துக்கு வாரம் தான் கணக்கில் வரும். முதல் ஒரு வருஷம் அப்படின்னா 52 வாரங்கள், 51 வாரங்கள் அவங்க நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இந்த புதிய வாரத்தில் கூட அந்த கிருபையாக 70 நாட்களில் புதிய வருஷம் 2025 ஒரு கணக்கு வருஷம் ஆகுது, மாதம் ஆகுது, லேட் மாதம். இவருடைய நாளில் அந்த வழியில் அருமையாக சாட்சி சொன்னாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, என் மக்கள் சொன்னால சொன்னாங்க. அவள் நினைக்கிறப்போ அந்த அம்மா தோளில் போட்டு அந்த பொண்ணு இருப்பிக்கிட்டே இருக்கும். அது விடாது இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு நான் பார்க்குறப்போ அதனால் அந்த குழந்தை இன்னைக்கு டீச்சர் ஆகிட்டாங்க. உண்மையாகவே நாம் நிர்மூலமாக கத்துடைய சுத்த கருவை காலை தோறும் அவர் புதிய வீடு எதில் சொல்கிறார், கொழும்பு 3:22 சொல்கிறார். காலை தோறும் அவர் புதிய வீடு. தீர்த்து 3:5 சொல்கிறார், என் நீதி நிமித்த வளர்ச்சிகளை தம்முடைய இறக்கத்தின்படியும் பரிசுத்தமாக்கப்பட்ட புதிதாக்கப்பட்ட பரிசுத்தம் வல்லமையில அவரை பாதுகாத்திருக்கேன். ஒருவேளை நான் இருக்கிறோன்னா இவ்வளோ நாள் இருப்பேன் யாருமே சொல்ல முடியாது. நேற்று முன்தினம் கூட நம்முடைய முன்னாள் இந்தியாவில் ஒவ்வொரு 1000 ரூபா வந்த பிறகு ஒவ்வொரு ரிச்சாக்கார் கையில் கடைசி கையில் 1000 ரூபா வந்ததுன்னா அது பிரதமர் மன்மோகன் சிங் காரணம். அவருடைய பொருளாதாரத்துறை அமைச்சராக, அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறப்போ அந்த பொருளாதாரத்தை கூட்டினார். இந்தியாவுடைய வளர்ச்சி அவருடைய 5 வருடங்கள் அந்த உள்துறை அமைச்சராக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய பெரும் வளர்ச்சி. அப்புறம் 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காரு. 10 வருஷம் பிரைம் மினிஸ்டருக்கும் அவரை தனியாக செயல்பட முடியாது. கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதனால் அவர் அவ்வளோ பெருசுன்னு சொல்ல முடியாது. அந்த 5 வருடங்களினுடைய அந்த வளர்ச்சி ஒரு சரியான வளர்ச்சி. ரொம்ப அமைதியானவர், சிறப்பானவர். அவரே திடீர்னு இப்படி இறப்பார்னு யாருக்கு தெரியும்? இதுதான் மனித வளர்ச்சி, மனித வாழ்வு. இப்படிப்பட்ட வாழ்வில் ஆண்டவர் நம்மோடு எப்பவுமே நம்மை வழிநடத்திட்டார். அவர் சொல்கிறாரு, என் தாயின் கருவில் வெளிப்படுவதை தெரிந்து கொண்டேன், ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணினேன். எரேமியா 1:5 சொல்கிறார். சங்கீதம் 139:16 சொல்கிறார், உன் கருவியினுடைய கண்கள் கண்டதுங்கிறார். எரேமியா ஏசாயா 49:15 சொல்கிறார், உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேங்கிறார். என் படம் யார்கிட்ட இருக்கு? ஜீசஸ் பார்க்குறவங்க என் மகனுக்கு தெரியுமா? உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் இருக்கிறாரு. ஏசாயா 46 நீ எப்பவுமே எனக்கு முன்னால் இருக்க, நீ கவலைப்படாத, உனக்கு என்ன செய்யணும் வேணும்னு தெரியுங்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களோடு ஆண்டவர் நம்மை நடத்தி வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபை, புதிய வழிநடத்தல், புதிய இறக்கம். ஆண்டவர் எல்லா நிலையிலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரை. நேற்று நைட்டு 10:30 மணிக்கு போகிறேன் வீட்டுக்கு. பைக்கில் அவள் லேட்டாக பைக் ஓட்ட மாட்டேன். 2-3 இளைஞர்கள் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில், நம்ம ரோடில் 120 130 கிலோமீட்டர் ஸ்பீடில், அவனும் சாகிறது இல்லாமல் இருக்கிறவங்க சாகரிச்சிருவான். அவன் சாகிறதுக்கு அவங்க சனி அவங்க ஒழிஞ்சிடுவாங்க, அம்மா அப்பாவுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும். ஆனால் பாருங்கள், இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஸ்பீட் பைக்கை வச்சு. இப்படிப்பட்ட இளைஞர் வாழ்கிற நேரத்தில் சும்மா ஒரு செகண்ட் தான் ஆண்டவர் இல்லை போட்டு தெரிவிப்பான். அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ விளையாட்டு பைக்கில், இளம் ரத்தம். அதுவும் இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரம், கொரோனாக்கு அப்புறம் செல்லு, டிவி, வீடியோ, அந்த கண்ட்ரோல் இல்லாமல் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வாலிபத்தில் அப்படி பாடணும் மட்டும் இல்லை, குளத்தில் போய் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டி அவனும் அட்ரஸ் இல்லாமல் ஆயிடுறான். அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். சரிடா, சின்ன பையன் இன்னைக்கு வாலிப பையன் 15 வயசுக்கு மேலே கஞ்சா விற்கிறது, கஞ்சா கடத்துறது, ஒருத்தர் கொண்டு கொடுத்து அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. அப்படிப்பட்ட காலங்கள் அந்த தாய், அந்த தகப்பன் தண்ணி அடிக்கிறவனாக இருப்பான். அவன் தண்ணி அடித்து ரோட்டில் எங்கேயோ கிடப்பான். குடும்பத்தை பற்றியோ, மனைவியை பற்றியோ, அவனை பற்றியோ, பிள்ளைகளை பற்றியோ அவனுக்கு கவலையே இல்லை. ஆனால் அவனுடைய அந்த மகன் அதே மாதிரி அந்த நிலைமைக்காக அந்த தாய் வேலைக்கு போய் அவளுக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா சம்பளத்தை வாங்கி வீட்டு வாடகை கொடுத்து அந்த பிள்ளையை பாதுகாத்து, அப்புறம் ஒரு மாதத்துல 2 தடவை 3 தடவை கேட்க மாட்டேன், அதுக்கு ஒரு 50,000 60,000 ஃபைனான்ஸுக்கு வாங்கி, வட்டிக்கு வாங்கி, இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் இன்றைக்கி நிறையா வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் இதுவரை நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அது ஆண்டோடைய சித்த கிருபை. காலைகளும் அவை என்னது புதியவைகள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செய்கிற அற்புதம் ஒரு சாதாரண அற்புதம் அல்ல.
அந்த சாதாரண அற்புதத்திலையும் ஆண்டவர் நம்ம கொடுக்க காலையில் நான் வாசிக்கிறப்போ சங்கீதம் ஏசாயா 65 62 வாசித்தேன். உங்களை பட்டயத்திற்கு எண்ணி கொடுக்குங்கிற ஆண்டவர் பாருங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு வசனம். அதை வாசிட்டு ரொம்பவே கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். கண்ணீரோடு ஜெபம் பண்ணி நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ 62 இருந்து 65 இருக்கா பாருங்க. உங்களை நான் 65:12 உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட துணிவீர்கள். நான் கூப்பிட்ட நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நான் பேசி நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பரம் செய்து எனக்கு பிரியமில்லாதை நான் கூப்பிட்டேன், நீங்கள் கேட்கல. என் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கல. என் பார்வையை நீங்க பார்க்கல. என் பார்வைக்கு பொல்லாப்பரவை செய்து, ஆண்டுடைய பார்வைக்கு பொல்லாப்பரவை செய்து எனக்கு பிரியமில்லாதே தெரிந்து கொண்டீர்கள். ரொம்ப கடுமையான வார்த்தை. இன்னைக்கு காலையில ரொம்ப கடுமையான வார்த்தை. ஒருவேளை ஆண்டவர் நம்ம ஆண்டுடைய சத்தத்துக்கு எப்பெல்லாம் செவி கொடுக்குறோமோ, ஆண்டுடைய வார்த்தைக்கு எப்பெல்லாம் செவி கொடுக்குறோமோ, அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்க மாட்டார். அந்த ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் வீட்டில் கொண்டாந்து தண்ணி ஊற்றி நனைய வச்சு மிதித்து பக்குவப்படுத்தி அந்த தண்ணி மண் சரியான அளவு சேராக்கி அந்த சேரை ஒரு உருண்டையாக்கி ஒரு சக்கரத்தை வச்சு சக்கரத்தை சுற்றி விட்டு ஒரு கை சக்கரத்தை சுற்றும் ஒரு கையை டிசைன் பண்ணோம். அப்படி ஒரு டிசைன் பானையா கிண்ணமா கவலையா ஜக்கா அதை டிசைன் பண்ணி அந்த டிசைன் வரலன்னா திரும்ப தூக்கி போட்டு அதை மிதித்து திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு நனையை வச்சு ஊற வச்சு திரும்பவும் அதை ஒரு கணக்கு பக்குவம் வர வரை அதை பயன்படுத்துவோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் எப்போவுமே சில நேரங்களில் சோதனை உண்டு, வேதனை உண்டு. சகோதரி சொன்னாங்க பலவீனம், சோர்வுகள், கஷ்டம். அந்த பலவீனங்கள் சோர்வுகள் மத்தியிலும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருக்கணும். நம்மை பார்க்குற எப்படி இருக்கிறோம். யோகா சொல்கிறப்போ யோகா பார்க்குறப்போ என்ன சொல்கிறாருன்னா அந்த சாத்தா உலகன்னு சுற்றிட்டு ஆண்டோடைய சன்னிதானத்தில் ரிப்போர்ட் பண்ணுறான். பார்க்குறப்போ ஆண்டவரை இங்கே போய் பார்த்தாயோ கேட்க இங்கே போய் பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். ஆண்டவர் சொல்கிறார் ரொம்ப நல்லவன்பா, ஈஸ் ஏ குட் பாய்,
ஈஸி பெஸ்ட்மேன்கிற, ரொம்ப நல்லவங்கிற. இல்லை, நீங்கள் நிறைய காசு கொடுத்துருக்கீங்க, நிறைய டேலண்ட் கொடுத்துருக்கீங்க, நிறைய வசதி கொடுத்துருக்கீங்க, அதில் நீங்கள் நல்லவனாக இருக்கான்னு சொல்கிறீங்க. இல்லைப்பா, ப்ராக்டிக்கலாக மனசில் ரொம்ப நல்லவன் பார்க்குறேன், ரொம்ப நல்லவங்கிற. ப்ராக்டிக்கலாக மனசில் அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான். கடவுள் சொல்கிறேன், இல்லை இல்லை இல்லை, நீங்கள் துட்டு கார் கொடுத்துருக்கீங்க, பணம் கொடுத்துருக்கீங்க, நண்பர்கள் கொடுத்துருக்கீங்க, வேலை கொடுத்துருக்கீங்க, கம்பெனி கொடுத்துருக்கீங்க, வசதி கொடுத்துருக்கீங்க, பணம் வசதி, அதனால் அவன் அப்படி நல்லவன். இல்லை இல்லை, நீ ஏதாவது எடுத்து பாருங்க. உடனே அவனுடைய எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போனோடனே சொல்கிறா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறார். அடுத்து மனைவி சொல்கிறாங்க, கடவுள் எவ்வளோ சோதிச்சிட்டாரு, ஏன்னா இருக்கிற கடவுளை தூசிட்டு செத்து போகும். அப்போ சொல்கிறாரு, இல்லை இல்லை, நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிதான். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களை மாதிரி பிரசங்கியார் என்ன சொல்லலாம், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகம் அளிக்கிறார், இயேசு வீடு கொடுக்குறார், இயேசு ஆஸ்தி கொடுக்குறாருன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம். அதை கேட்டோன்னே ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுறப்போ விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைச்ச உடனே அடுத்து வீடு வேணுங்கிறோம். கிறிஸ்தவனாய் டக்குன்னு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சுன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேது, பையனுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேது. கவர்மெண்ட்டில் எங்களுக்கு எஸ்சினா எங்களுக்கு பிசி அந்தஸ்தில் போயிடுது, கெசட்டில் எங்கள் பேர் வர மாட்டேது, நாங்கள் எங்களுக்கு அந்த கோட்டா கிடைக்கல, கிறிஸ்தவனான அதில் நாங்களாம் கிறிஸ்தவம் மாறலை. இப்படிலாம் நிறைய பாஸ்டர்ஸே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்கு வந்து தான் கதை போடுறாங்க. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான்ப்பா அவர் சொல்கிறாங்க, மேய்க்க கேவன் நான் ஏற்றுக்கிறேன். நாங்கள் ஒரு இடத்துல வாசித்தேன். அவர் சொல்கிறார், நான் அந்த வானத்தை பூமி சிரிச்சிட்டேன், என் கைகள் தான் என்ன பண்ணிச்சு உருவாக்கினேன், நீ அந்த கவலைப்படுற, என் கையில் அதை உருவாக்கினேன், அந்த வானம் நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையில. ஒரு சகோதரி பாருங்க, நர்சிங்கில் அவங்க கவர்மெண்ட்டில் ஸ்டாண்டில் வேலை பார்த்தாங்க. இப்போ இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு 65, அவங்களுக்கு 75 வயசு இருக்கும். 75 மேலே இருக்கணும், 75 கிட்டத்தட்ட இருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை. லஞ்சம் கொடுத்தா தான் ப்ரொமோஷன் வரும்ட்டாங்க. லிஸ்ட்டில் சீனியாரிட்டியில் முதல் பேர் இருக்கு, நான் அவங்களுக்கு போட மாட்டேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, டக்கர் சர்ச் மெம்பர், ஐஎம்எஸ்டைய பெஸ்ட் விஷஸ், ஐஎம்எஸ்டைய பங்காளர், ஐஎம்எஸ்டைய வெல் விஷஸ். அவங்க டக்கர் சர்ச்சுடைய முக்கியமான டேவிட் என்னுடைய அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வாதியார் எங்கள் ஏரியாவில் தான் இருக்காங்க. நான் லஞ்சம் கொடுத்து வாங்க. ஆனால் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள எனக்கு ப்ரொமோஷன் வேணும். நீ ஜீவனுள்ள தகப்பனா, உயிருள்ள தகப்பனா, எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த வேலையை கொடுங்க. நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், என் பணி உங்களுக்கு தெரியும்னா. ஜோம் பண்ணாங்க. இந்த அம்மா ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவனால எம்ஜிஆர் சேர்த்துக்கோங்க. எம்ஜிஆர் சேர்த்துக்கோன்னா கவர்னர் ஆட்சிக்கு வந்து 18 மாதம் கவர்னர் ஆண்டார் அலெக்சாண்டர். அவர் நீதி நியாயமாக மெரிட் படி போடுறாங்க. முதல்ல இந்த அம்மா பிறக்காங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்காக யார் செத்து போனா? உண்மைங்க, உண்மை. இந்த வாழ்க்கையில் உண்மை, அதுதான் சத்தியம். இன்றைக்கி நம்ம நர்ஸு யார் போனாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்ல ஒரு விஷயம். ஒரு கிறிஸ்தவ சகோதரி, உண்மையான ஒரு சகோதரி. ஒன்று நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கிறப்போம், ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுத்தார். கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது.
எதிர்பார்ப்பு என்னன்னா, சூடான் நாட்டில் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனால் வெளியூருக்கு 3000 4000 ஆடு இருந்துச்சு. அது ஆடை அந்த முடியெல்லாம் வெட்டி விற்பாங்க. அந்த ஆட்டில் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அங்கே சூடான் வந்து அந்த புல் நல்லா இருக்குமா, அந்த ஆடு கொழுமையாக இருந்துச்சு. அங்கே ஒரு பணக்கார மனிதன் அந்த வழியாக காரில் போனார். காரில் போகிறப்போ நடந்த சம்பவம், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் வந்த சம்பவம், போன வருஷம் 2 வருஷம் அந்த சம்பவம். அந்த ஆடை பார்த்துட்டு இந்த ஆடு ஒரு விலைக்கு கொடுப்பாங்க. இந்த ஆடு என்ன விலை போனால் அவன் சொன்னாங்க $80. $80 8,000 ரூபா விலை. நம்ம ஒரு பணத்துக்கு இருப்போம். $80 நான் உனக்கு $80 தரவன் ஆடை. இல்லை சார், இது ஓனருக்கு சொன்னேன் சார், இந்த ஆடை எனக்கு மேய்க்க தான் உரிமை உண்டு, இதை பாதுகாக்கணும், அவ்வளோதான். இதை சேல்ஸ் பண்ணுறதுக்கோ என்னால் மற்ற எதுவுமே எனக்கு உரிமை இல்லை. இதை என்னால் மேய்க்க மட்டும்தான் முடியும். அதை சேஃப்டி, அதை பாதுகாக்கணும், செக்யூரிட்டி பண்ணுறது தான் எனக்கு வேலை. அதை எனக்கு விற்கிறதுக்கு வேலை இல்லை. அவர் கேட்டார், இல்லை $100 தரேன், இந்த ஆடு எனக்கு பிடிச்சிருக்கு. $80ங்கிற $100. இல்லை சார், அதை நான் விற்க முடியும். எங்கள் ஓனர் இன்னொரு இருக்காருப்பா, அவருக்கு 3000 ஆடு இருக்குது. 3000 ஆடில் அவர் எண்ணியாக பார்க்க போகிறார், ஒரு ஆடு பார்க்க போகிறாரா? இல்லை சார், கொடுத்த வேலையை நான் சரியாக செய்கிறேன். எனக்கு சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு $1, ஒரு மாதத்துக்கு $30 கொடுக்குறாரு சம்பளம். நம்ம கணக்குப்படி 3000 ரூபா சம்பளம், சாப்பாடு கொடுக்குறாரு. அதுதான் எனக்கு வேலை. இதை சேஃப்டி பண்ணணும். அதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் கொல்லவும் அழிக்கவும் வருவான். அது என்னுடைய வேலை இல்லை. இது சேஃப்டி பண்ணுறதா. யோவான் 10ஆம் அதிகாரம், மெய்யாகவே நானே மெய்ப்பேன், நானே ஆடுகளுக்கு மெய்ப்பேன். ஒருவன் நின்வழியாக பிரவேசித்து அது லைனாக அழகாக அந்த ஆடு மெய்ப்பேன் அப்படித்தான் சொல்லப்படுறது. யோவான் 10 அப்படி அவன் சொல்லிட்டான். இதை அவர் பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்ம பிரபுதாஸ் மாதிரி ஒருத்தர் வீடியோ விட்டார். எல்லாத்துலேயும் வீடியோ. அவர் ஃப்ரெண்டு டேவிட் மாதிரி ஒரு ஆளுக்கு போட்டார். வேலை இல்லாத டேவிட் என்ன பண்ணிட்டாரு, இதில் வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோனோகிராம் என்னென்ன அவருக்கு அந்த டேவிட் ஆளை காண்பியா சிசியனை குருவா, இவருக்கு குரு அவர், அவருக்கு குரு இவர். இது உலகங்கும் போயிட்டு அந்த ஓனர் பார்த்தார். ஓனர் பார்த்து உலகம் முழுவதும் ஒருவேளை அந்த ட்ரூத் உண்மை ஆண்டவர் சொல்றாரு. உண்மை எங்கேயுமே 9:7 சொல்றார். கல்தையரின் ஊர் பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அழைச்சிட்டு வர்றார். ஏன்னா அவன் மனம் உண்மை. ட்ரூத் அவன் என்னது உண்மை. எப்படிப்பட்ட உண்மைனா, ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார். அவன் உபே சொல்லிட்டீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மகனை வெட்டுறானா வெட்ட வேண்டியதான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. முடிஞ்சு போச்சு, மகனை வெட்ட சொல்லிட்டீங்க. அந்த உண்மை, அந்த ட்ரூத். அதே மாதிரி மோசே என்ன 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசைக்கு விரோதமே ஆரோனும் மீரானும் வராங்க. அவங்க அண்ணன் 2 பேரும், அண்ணன் 2 பேரும் வராங்க. 2 பேரும் வந்து, நீ இஸ்ரேலு, நீ யூத ஜனம், நீ ஒரு கீழ் ஜாதி பெண்ணையை கல்யாணம் பண்ணிட்ட, மோரியா பெண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, நம்ம ஜாதிக்கு இலக்கு நம்ம திட்டுறாங்க. திட்ட உடனே மோசை உட்காந்தாரு. மோசை யாருன்னா, எபிரேயர் 11:24 விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பார்க்கிலும் தன் ஜனங்களோட துன்பத்தை அனுபவி தெரிந்து கொண்டார். 40 வருஷம் பார்வனுடைய மருமகன், வசதியான வாழ்வு, ஹைஃபை வாழ்வு. ஆனா ஆண்டுடைய காலிங் வரப்போ அதை துச்சமா தூக்கி போட்டுட்டு வனாந்தரமான வாழ்க்கைக்கு வரான். வனாந்தரமான வாழ்க்கைக்கு வந்து உணவு இல்லாம ஆடு மேய்க்க போற. ஆடு மேய்ப்பது என்பது எகிப்து தேசத்துல ஒரு சாதாரண ரொம்ப கஷ்டம். ஏன்னா எகிப்துல மழையே பெய்யாது. நைல் நதி பாயில அந்த 5 விழுக்காடு இடம்லதான் தண்ணி இருக்கும். மற்ற இடத்துல குடிக்கையே தண்ணி இருக்காது. வெயிலுடைய கொடுமை, இரவுல பனியோட கொடுமை அப்படி இருக்கும். பகல்ல வெயில், இரவுல பனி, கஷ்டம். ஆண்டுடைய காலிற்காக. அப்புறம் ஒரு தலைமைத்துவத்துல கேட்குறாங்க. அந்த 12 வாதைகள், 12 வாதை ஒரு பக்கம் ஒருத்தன் திட்டுறான், இவன் மதிக்க மாட்டான். ஒருத்தன் திட்டுறான், அவன் மதிக்க மாட்டான். ஒருத்தன் செத்து போறான், மதிக்க மாட்டான். அந்த செங்கடலுக்கு முன்னால் வந்து நிற்கிறப்போ, டேய் அங்கே சுடுகாடா இல்லைன்னா இந்த கூட்டத்தை போடா முட்டா போயின்னு திட்டுறான். அப்படிலாம் இழிவான சொல். எல்லாத்துக்கும் மத்தியில அந்த வனாந்தர மாட்டில் எமோரிய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்.
அதுக்கு அவன் திட்டுறாங்க. அப்போ மனம் கசங்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லை. என் வீட்டில் அவன் யாரு? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன். என்ன அவன் 12:7 சொல்றாரு, தானியேல் சிறையில் அடிக்கப்பட்டிருக்கான். சிறையில் அடிக்கப்பட்டிருக்கமோ தானியேல் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்துல பார்த்தீங்கன்னா, தானியேலே நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை தப்பிவிக்க வல்லவராக இருந்தாரா கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, நான் உமக்கு முன்பாக குற்றமற்றவனும் தேவனுக்கு முன்பாக நீதிகேடு செய்யலாமா, உண்மையா இருந்தேன். அதுதான் வாழ்க்கையில முன்னேற்றம். அதுதான் பிலிப்பியர் 4:8 சொல்றாரு பவுலடிகள், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, புண்ணியம் உள்ளதோ, புகழ் எதுவோ அதை நான் என்ன பண்ணேன், தெரிந்து கொண்டேன். யாரு எந்த மனிதன் உண்மையா இருக்கானோ அந்த மனிதன் ஆண்டவர் உயர்த்த மாட்டவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த மனிதன் கீழ்ப்படிந்து உபயோகப்படி போறானோ அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்து மாட்டவர். ஒருவேளை அந்த ஆண்டவருடைய வார்த்தை என்பது நம்ம கிறிஸ்தவன் ஆயிட்டோம், கிறிஸ்தவன் ஆண்டவர் கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, எல்லாமே இருக்கு. வாழ்க்கை என்பது பிரச்சனை இருக்கு. திருச்சபைக்கு வாசல் அவசியம். அதே மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை அவசியம். பிரச்சனை தான் ஆண்டவரை தேடுவோம். அந்த ஆண்டவர் மத்தியிலும் அழைக்கிற ஒரு உண்மையில 1 Thessalonians 5ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் என்னமா சொல்லுவாரு? 1 Thessalonians 5:24 இருக்கிறேன். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே உங்களை அழைக்கிறவர் யாரு? உண்மையுள்ளவர். அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? அழைத்ததன் நோக்கம்னு ஒண்ணு இருக்கு, அவர் அப்படியே செய்வார். நம்ம அழைத்தவர் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். தாயும் பண்ணியிருக்காரு. அவனுடைய சித்தத்துக்கு நாம் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அதை இந்து சுனைக்க 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தரோ அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி, இஸ்ரவேல் தான் ஸ்ட்ராங் பண்ணுவாராம், தீமையிலிருந்து விலக்கி கொண்டார். எப்படி ஸ்ட்ராங் பண்ணுவார்னா, ஒரு வியாதியா இருந்தோம், ஒரு துன்பமா இருந்தோம், ஒரு துன்பத்தோடு இருந்தோம். அப்படி இருக்கிறப்போ அந்த வேதனை இடத்துல ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கப்புறம் தீமையிலிருந்து வைத்துருவார். ஒரு பாப்பா சைனாவில் பைபிள் வச்சுட்டு கூட ஒரு பாப்பா பைபிள் காட்டில் கொண்டே வாசிப்பான், காட்டில் கொண்டே ஒழிச்சு வச்சு வாசிக்கிறப்போ அவ்வளோ கிறிஸ்டாங்க சாகடிக்க போகிறாங்க. சாகடிக்க போங்க, இப்போ உங்களை நான் சாகடிக்க போகிறேன், பைபிளை கொடுத்துருன்னு விட்டுருவேன். அந்த பாப்பா சொல்லிச்சான், இல்லைன்னு சொல்லிச்சான். பைபிள் அந்த இல்லை சொல்லிச்சான். இல்லை பைபிள் வச்சுருக்க, பைபிளை கூட இல்லை ஒன்று சொல்லுறேன். சொல்லிச்சான், பைபிள் ஆண்டை இல்லைங்க, பைபிள் ஆண்டை தர முடியாது, கொலை கொண்டுருங்க. எதுக்கு நீ பைபிளை கொடுத்தா நம்மள இருந்துச்சு, என்னையை கொண்டாலும் அந்த பைபிள் 1000 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனாங்களாம். அது சாட்சி அர்ப்பணிப்பாக கொடுத்துச்சாங்க. பாப்பா அர்ப்பணிப்பாக கொடுத்ததில் ஆயிரக்கணக்கான மக்கள் மாற்றப்பட்டாங்களாம். அதுதான் ஊழியம், அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த உண்மைக்கு நாம் ஒப்பு பிடிக்கிற மக்களாக காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை என்பது நமக்கு வாழ்வு கொடுப்பது, நமக்கு விடுதலை கொடுப்பது. ஒருவேளை அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்மையுள்ள மக்களாய் தகப்பனே நம்முடைய பாதத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கலாம். நான் கேட்கிறது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கப்படுறது, ஆண்டவர்கிட்ட தகப்பனே நமக்கு உண்மையாக இருக்கிறதா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை தீர்க்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை தீர்க்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே.
ஓசியா 3:19-20 2 வசனங்களை வாசிங்க. கீபோர்டு போடுறீங்களா? ஏன் போடல? சோம்பேத்தனம். 3:19-20. ஓசியா 3:19-20. ஓசியா 3ஆம் அதிகாரம் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். விவாகம் என்னது? விவாகம் என்னது? மேரேஜ். அந்த மேரேஜுக்கு மேல என்ன நடக்கும்? என்கேஜ்மெண்ட், பூ வைக்க நிகழ்வு. நித்திய விவாகத்துக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். கிருபைனா கிரேஸ், இறக்கனாலும் மெர்சிஃபுல். கிரேஸ் மெர்சிஃபுல் ரெண்டு தான். நீதினா நியாயம், நீதினா ஜட்ஜ்மெண்ட், நீதி எப்படி சொல்லலாம்? நியாயம் சொல்றேன். ஒழுக்கமாய் நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். உண்மையாய் நீ என்ன உன்னை நான் தெரிஞ்சு கொள்வேன். நீ கர்த்தரை என்ன கொள்ளுவ? அறிந்து கொள்வாய். நீதி நியாயமாய் உன்னை தெரியும். நீதி வேற இல்ல, நியாயம் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி நீதினா, ஒரு ஊர்ல ஒரு பையன் பேக்கரியில திருடிட்டான். உள்ள போனவன் திடீர்னு பசிச்சது. பேக்கரியை முன்னால் அடுக்கி வச்சுருப்பாங்க. ப்ரெட்டு, கேக்கு, பப்ஸு, ரோலு, தேங்காய், அப்படி என்னென்னவோ வச்சுருப்பாங்க. போனோம் 2 பீஸ் எடுத்தால் சாப்பிட்டான். அந்த கடைக்காரர் என்ன திரும்பன்னு எடுத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டாங்க. போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் அடைச்சிட்டு ஜட்ஜிட்ட கொண்டு போனாங்க. ஜட்ஜி கேட்டு தான் ஜெயிலில் அனுப்பணும். ஜட்ஜி போனேன் ஏமாத்திருந்தாங்க. பசிச்சது தெரிஞ்சேன். பசிச்சா நீ வேலைக்கு போனீங்க. வேலைக்கு போனேன், இப்போ வேலை கிடைக்கல. ஏன் வேலைக்கு போகல? நான் சர்வீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்தேன், வேலைக்கு போனேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, லீவ் போட்டேன். அதனால் அம்மாவை பார்க்கணும், லீவ் போட்டேன். திரும்ப அந்த நல்ல வேலைக்கு போக முடியல. அதனால் நான் வந்து திரும்ப வேலை கிடைக்கல. ரொம்ப பசி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கஷ்டம், வேதனை, பசியில் தெரியுங்க. அப்போ நீ திரும்ப தப்பு தானே? தப்பு தான். பசிச்சுதே என்ன பண்ணுறதுன்னா, வேலை யாரும் தரல, வேலை இல்லை, சாப்பிடல, இதான் திருடக்கூடாதுல, அம்மா திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜட்ஜி சொன்னாங்க, இந்த சமூகத்தில் இந்த பையன் திருநது தப்பு தான், இவன் ஜெயிலில் போட வேண்டிய ஒன்று தான். ஒரு பையன் சமூகத்தில் இப்படி திருடுறான்னா அதுக்கு காரணம் யார்? அவன் பசி கேட்குறான், வேலை கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறான்? திருடுறான். அவனுக்கு திருட வைக்கிறது யார்? இந்த சமூகம் தானே. ஏன் அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க அப்படி தனக்கு இருக்கிறத கொடுக்கல? அதுதான் கடவுளை நீதி நியாயம். ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு, அதனால இந்த கோர்ட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் $100 ஃபைன் பண்ணுறாங்க. அவரும் $100 கட்டாங்க. $100 ஃபைன் பண்ணி இப்போ இதில் எத்தனை பேர் இருக்காங்க? 25 பேர். 1 2 3 4 5 20 25 பேர் இருக்கும். 25 பேர் $100 கட்ட அவர் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதை அவன் கொடுனான். அந்த கணக்காருக்கு $1000 ஃபைன். ஒரு ஏழை வந்து பசிக்குதுங்கிறான், நீ அவன் கொடுக்கல, $1000 ஃபைன். சரியாக விசாரித்து எஃப்ஐஆர் போடலை, அதனால் அந்த போலீஸ்காருக்கு $10,000 ஃபைனா. இதுதான் நீதி நியாயம். மாண்டவர் எதை பார்த்தாலும் நீதியாக நியாயமாக செயல்படுமாங்க. அந்த நீதிக்கு புறம்பா அவர் போக மாட்டேன். அதெல்லாம் நான் உண்மையாக நான் என்ன பண்ணுறேன், என்ன பேசியிருக்கேன். உண்மையாக நியமித்தும் நீ இந்த வேலைக்கு அனுப்புகிறேன். இந்த வேலைக்கு அனுப்புகிறப்போ அதில் போய் உண்மையாக ஒரு நல்ல சகோதரி, நல்ல மகள், நல்ல பொறுப்பற்றவா. திடீர்னு உடம்புல வெள்ளையாச்சு, தோல்லாம் மரப்பாச்சு. செக் பண்ணால் குஷ்டம்னா சைனாவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க. யாருக்கு குஷ்டம் வந்தாலும் சைனாவில் ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க. குஷ்டரோகிகளை வீட்டில் வந்து இது பண்ணாங்க. ஒருத்தருக்கு அடுத்தவங்களுக்கு வந்துடுவாங்க. அப்படி அந்த பொண்ணை கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். நல்ல மகள், ஒரு அன்பானவள், எல்லாத்துக்கும் உதவி செய்வாள். சூப்பராக
நல்லா உதவி செய்வான். அப்படி உதவி செய்கிற ஒரு பெண் அப்படி கொண்டு விட்டோன்னா அந்த குஷ்டரோக ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அங்கே இருக்க எல்லாத்துக்கும் குஷ்டம், ரத்தம் சுத்தமாக இல்லை, கொசு, எதுவுமே பாத்ரூம் யூஸ் பண்ண முடியல, தப்பு சாப்பிட முடியல, வாந்தி வருது, வாத்தம், என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதை அந்த இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மக்களுக்கு சுத்தத்தை சொல்லி கொடுத்தாங்க, இப்படிலாம் வாழணும்னு அப்படி சொல்லி கொடுத்து ஒரு 3 மாதங்களில் அது குஷ்டரோகிகள் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை, நல்ல மருத்துவமனையாய் ஒரு ஐஃபையாக மாற்றிச்சாங்க. இதுதான் ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுறேன், உண்மையாக நியமித்துக்கொள்ள. நம்முடைய வேலை என்னன்னா, கிறிஸ்து நல்லவர், கிறிஸ்து ரட்சகர், கிறிஸ்து நமக்கு வாழ்வு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கிறோம். தெரிந்திருக்கிற நீங்கள் நானும் நம்மளால் முடிந்த உதவியை அறிவிக்கிறோமா? வருஷ கடைசியில் சாட்சி சொல்லணும்னா எல்லாரும் சொல்ல மாட்டோம். ஆனால் ஒருத்தர் சொன்ன கூட எல்லாரும் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா, செல்ஃப் தான் தகராறு. முதல்ல யாருமே சொல்ல மாட்டாங்க. மற்றவங்களெல்லாம் ஒருத்தர் சொன்னோன்னா அடுத்தவங்களுக்கு நான் சொல்லணும் ஞாபகம். கடவுளுடைய நிரூபது என்ன, உண்மையாக நம்ம நியமித்துக்கிறேன். ஏதோ ஒரு அடிமையிலிருந்து, ஒரு வியாதியிலிருந்து, ஒரு துன்பத்திலிருந்து, ஒரு பிடியிலிருந்து, ஒரு வேதனையிலிருந்து நம்ம தெரிவித்திருக்காங்க. ஆண்டவற்றை நம்ம சாட்சியாக இருக்கலாம். எப்படி சாட்சினா, எனக்கு ஆண்டவருங்க, நான் சர்ச்சைக்கு போன பிறகு இந்த இதை செஞ்சாருங்க, நாங்கள் ஜீவனோட சகோதரி சொன்னாங்க, யார் சொன்னாங்க தெரியல, இந்த மகளை மட்டும் தான் முகத்தை பார்த்தேன், வித்தியாசமாக சாட்சி சொல்கிறாங்களேன்னு யாருன்னு எட்டி பார்த்தேன், நம்ம பிள்ளை தான் சொல்கிறா சாட்சி, அவன் தான் வித்தியாசமாக சொல்கிறாள். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்த நம்ம வேலை செய்கிற இடங்கள் நம்ம சொல்கிறோம், நம்ம பணி செய்கிற இடங்கள் நம்ம சொல்கிறோம், நம்ம கொடுத்த வாழ்வை நம்ம பிறருக்கு அர்ப்பணிக்கிறோமா? அர்ப்பணிச்சுட்டு இந்த சர்ச்சைக்கு வாங்க, நாங்கள் போனோம், எங்களுக்கு விடுதலை கிடைச்சது, நம்ம சொல்லி கூட்டிகிட்டு வர்றோமா? அப்படி நம்ம சொல்லி கூட்டிகிட்டு வர்றப்போ மட்டும்தான் ஆண்டவனுக்கு விடுதலை. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் இப்போ போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியான ஞானஸ்நானம் மத்தேயு 28:15, மார்க்கு 16:15 ஆகியார் நீங்கள் உலகெங்கும் போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுங்க. லூக்கா 24:47 அந்தியும் மனம் பேர்சிலும் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. சகல தேசத்துக்கு எனக்கு பாவத்தை மன்னிச்சாருங்க, என் பாவத்தை மன்னிச்ச ஒரு எனக்கு ஸ்டமக் பெயின்லேருந்து விடுதலை வந்தது, தலைவலியிலேருந்து விடுதலை வந்தது, என் கணவருக்கும் எனக்கு எப்பவுமே சண்டை நடக்கும், அந்த சண்டை இப்போ நாங்கள் 2 பேரும் என்னைக்கு சர்ச்சைக்கு போனோமோ அமைதியாகிட்டோம். ஒரு சாட்சியான பாருங்க. என் கணவர் நல்ல குடிகாரராக இருந்தார், ஆனால் நான் சர்ச்சைக்கு போய் ஜோம் பண்ண ஆரம்பிச்சபோது என் கணவர் ரொம்ப விடுதலை வாங்கியிருக்காருங்க. ஒருவேளை நாளைக்கு சர்ச்சைக்கு கூட வர அளவுக்கு அவர் மாறி இருக்காருங்க, இப்போ அவர் குடிக்கிறது இல்லைங்க. என் பிள்ளை எப்படி இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விடுதலை இருக்குது. அப்படிப்பட்ட விடுதலை பெற்று நீங்கள் நானும் பிறருக்கு அதை சாட்சியை சொல்கிறோமா? நீங்களும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம், மனம் திரும்புதல் வேணும். எல்லா மக்களுக்கும் மனம் திரும்புதல் வேணும். அந்த ரிட்டன் டு என்னிடத்தில் திரும்புங்கள்னு சொல்றாரு. மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்றாரு. ஒரு துர்க்குணத்தை விட்டு என்னிடத்தில் திரும்பி என்று அப்போஸ்தலர் 8:22 சொல்றார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று எசேக்கியேல் 18:32 சொல்றாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் நம்ம பிறருக்கு, நாம் மனம் திரும்புதல் எனக்கு எவ்வளவு நல்ல வாழ்வு, அந்த வாழ்வு பிறருக்கு இருக்கான்னு நம்ம சொல்ற மக்களை காண முடியுமா? அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, நம்ம பிறருக்கு பொண்ணு நம்ம இருக்கிற இடங்கள்ல எந்த சூழ்நிலையில வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல நாம் பிறருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளை காண முடிகிறோமா? அன்னை தெரேசா ஒரு ஊழியராக இந்தியாவுக்கு வந்தாங்க. சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, டேக்கர் சென்டர், சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு ஸ்கூல் நடத்துனாங்க, நர்சிங் ஸ்கூலில் நர்சரி ஸ்கூல் நடத்துனாங்க. கடைசியாக எய்ட்ஸ் பேஷண்ட்களை கண்டுபிடிச்சி, அந்த தொழு நோயாளிகளை கண்டுபிடிச்சி தொழு நோயாளிகளுக்கு உதவி செய்தாங்க. அவனுக்கு அழைப்பு தொழு நோயாளிக்கு அந்த அம்மாவுக்கு ஃபாரின் இல்லை, அந்த ஃபாரின்லேருந்து வந்தவங்க தான் தெரேசா. ஆனால் ஃபாரின் எந்த மிஷன் சப்போர்ட்டில் இந்திய மக்கள்கிட்ட வாங்கி இந்திய மக்களுக்கு உதவி செய்தாங்க. அவங்க உண்மையாக அழைத்த நோக்கம் என்னென்னா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றாங்க. அவங்க சம்பவத்தில் சொல்கிறப்போ இடத்துல சொல்கிறாங்க, ஒரு இடத்துல கல்கட்டாவில் ஒரு கலெக்டர்கிட்ட போய் இந்த தொழு நோயாளிகளுக்கு உதவி செய்யணும்னு கேட்டாங்களாம். கையை நீட்டணும். அவர் வாயிலையாக கொடுத்த விக்கிரபாக்குடைய கையை கொடுத்துட்டார். அந்த அம்மா கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் அதை மூடி எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப அடுத்த கையை நீட்டாங்க. அவர் ஒன்றுமே புரியல.
இந்த இச்சி எனக்குங்க. என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. நாங்களாம் அதை பார்த்துட்டு அந்த ஒரு பெரிய அந்த அந்த ஊரில் கிரிக்கெட் வீரர் யார், அந்த ஒரு கிரிக்கெட் வீரர், அந்த கல்கட்டாவுடைய பெரிய கிரிக்கெட் வீரர், அவர் பெரிய இந்தியாவுக்காக விளையாடுறவர், அவர் கங்குலி அவரை பார்க்க போனேன். அம்மாவை பார்க்க போனேன். டொனேஷன் கொடுத்தேன். அந்த ரூமில் இல்லை. அந்த அவர் 1 லட்சமோ 2 லட்சமோ கொண்டு போனேன். பெருமையாக கொண்டு எடுத்துட்டு போனாங்க. அந்த அம்மா ரூமில் இல்லை. அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு அப்படியே வார்டுக்குள்ளே போனாலாம். வேஸ்ட் போய் அர்த்தம் இந்த குடும்பம் எல்லாத்துக்கும் அதில் நிறைய பேருக்கு அந்த பொருளில் கை வச்சு சுத்தம் பண்ணாங்க. சுத்தம் பண்ணி மருந்து போட்டாங்க. இந்த அம்மாவை திரேசாவே பார்த்துட்டு அவர் சொன்னாரா, என் மனம் பெருமை கொண்டு இந்த இடத்துல வந்தேன். நான் ரொம்ப பெருமையாக வந்தேன். அழைப்புக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்கன்னு சொன்னாங்க. சொல்லி அவர் 1 லட்சம் இல்லை 10 லட்சம் கொடுத்தாராம். அவருடைய பெருமை தான் அவர் ஒத்துக்கு வச்சான். இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறதெல்லாம் தேசத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்லி போனாராம். ஒருவேளை நான் ஆண்டவர் அந்த ஓசியா 2:20 திரும்ப வாசிக்கணும். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நமக்கு தெரிஞ்சிருக்கிறார். இந்த 2024 ஆண்டு கடைசி வாரத்தில் இதுவரை எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இதுவரை எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அதுதான் உண்மையாக நியமித்துக் கொள்கிறார். அடுத்த வருஷம் இதே மாதிரி கடைசி வாரத்தில் இருக்கிறப்போ நம்ம ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட முட்டாய் இருப்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையாய் வந்திருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம கடந்த வருஷத்துலேருந்து நமக்கு செய்த நன்மைகளுக்கு நான் உண்மையாக அவருக்கு பணி செய்திருக்கிறேன்னா நாம் சிந்திச்சு பார்ப்போமா? அப்படி நம்ம எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வாழ்க்கை தந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நான் என்ன செஞ்சுட்டேன்? அநாதி தேவன் அடைக்கலமே நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த வனாந்திரமான வாழ்க்கையில் கடந்து வந்தோம். நீர் எங்களுக்கு ஒரு நிழலாய் வழிகாட்டியாய் இருந்திருக்கீங்க. நன்றி. இந்த இன்னும் சில நாட்கள், இந்த நாட்களில் புதிய வருஷத்தை காணப்போகிறோம், புதிய மாதத்தை காணப்போகிறோம். இன்னும் சில மணித்துகளில் புதிய வாரத்துக்குள்ள வந்து சில மனத்தொழில் ஆகியிருப்பார். ஒரு விசை கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்விற்காக நன்றி தகப்பனே. இப்போ கூட ஒரு தேவையோடு கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கிறப்பா. என்னுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் தகப்பனே. என்னுடைய வேதையான வாழ்வு உங்களுக்கு தெரியும் தகப்பனே.
மழை பெஞ்சா என் வீட்டுக்குள்ளே தண்ணிப்பா. அப்பா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. சாக்கடை தண்ணி வருதுப்பா, மேலேயும் கீழேயும் தண்ணிப்பா. பூச்சிகளுடைய தொல்லையினால் இருக்கிறேன்ப்பா. சரியான வேலை இல்லை, நிரந்தரமான வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை. வேலை செய்கிற இடத்துல சம்பளம் தர முடியாத ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வேறு இடத்துல வேலையும் கிடைக்கல, போதுமான வசதி இல்லை. என் பிள்ளைகள் எனக்கு நல்ல ஒரு கட்டுப்பாடு என் கூட இல்லைப்பா. அப்படிப்பட்ட கண்ணீரான வாழ்வு இருக்கிறேன். எனக்கு மனம் இருங்கப்பா. உங்களுடைய பிரச்சனத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே. இந்த ஆண்டில் நீ கொடுத்த இந்த வாழ்விற்காக நன்றி நன்றி நன்றி. அந்த நன்றி இங்க மட்டும் இல்லப்பா, இனி மற்றவர்களுக்கு சொல்லுகிற மக்களாய் அந்த உண்மையுள்ள வாழ்விற்கு அன்னை திரேசாவை போல அந்த உண்மையுள்ள வாழ்விற்கு எங்களை ஒப்புக் கொடுக்க நீங்க கிருபை செய்ய போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, ஒரு விதமான கேன்சர் ப்ராப்ளம் என்ன செய்யறது வரக்கூடாத இடத்துல டியூமர் கட்டி இருக்குப்பா. இந்த கட்டி யார்கிட்ட சொல்ல முடியல, நான் டாக்டர்கிட்டையும் காட்ட முடியல. ஆனால் விசுவாசத்தோடு அந்த இடத்துல கையில் வச்சு ஜெபம் பண்ணுறப்பா. இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க கிருபையை தரக்கூடிய தயவுக்காக கூட நன்றி. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக கணவரோடு நல்ல உடன்பாடு இல்லை. இன்னைக்கு குடும்பம் என்பது ஹீலிங் பிளேஸ் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த குடும்பம் அந்த ஹீலிங் பிளேஸ் தான் எனக்கு இல்லை. வீட்டுக்குள்ளே போனால எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறோங்கிற ஒரு கஷ்டம். ஒரு பக்கம் மகன் தொல்லை, ஒரு பக்கம் மகன் தொல்லை, இன்னொரு பக்கம் கணவர் தொல்லை, இன்னொரு பக்கம் மாமியார் தொல்லை. காலையில் போகிறேன், நின்றுக்கிட்டே வேலை செய்கிறேன். வீட்டுக்கு வந்து அமைதி இல்லாத வாழ்வு ஏன் வாழணும்னு நினைக்கிறேன். அப்படி ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக கற்பனை ஒரு விசை கூட மனம் இருங்க. உங்களுக்கு சமாதானம் கொடுப்பதற்காக அந்த உலகத்துக்கீங்க. மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக அந்த உலகத்துக்கு வந்தீங்க. மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக அந்த உலகத்துக்கு வந்தீங்க. மனம் இருங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய வழியிடத்தில் இறங்கட்டும் தகப்பனே. ஊரோடு ஆசிர்வதிங்க, ஊரோடைய வழியிடத்துங்க. ஒரு விசை கூட தகப்பனே இந்த திருச்சபைக்காக, திருச்சபை ஊழியர் குடும்பங்களுக்காக, திருச்சபையுடைய ஊழியருடைய சகோதரர் குடும்பங்களுக்காக, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்காக, இந்த திருச்சபை மூலம் இந்த தெரு ஆசீர்வதிக்கப்பட, இந்த தெருவில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற யாரெல்லாம் இந்த பக்கம் போகிறாங்களோ அவங்க கண்ணீரோடு பார்த்து ஜெபிக்கிறப்போ ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் அந்த பிள்ளைகளுக்கு வரணும்ப்பா. உங்களுடைய கிருபை வரட்டும் தகப்பனே, உங்களுடைய இரக்கம் வரட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.